இறை இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், இயேசுவின் நண்பராவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு அழைக்கிறார் என்ற ஜெப குழுவின் சார்பில் இறை ஆசீர் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. இறை வார்த்தை அழகாக சொல்லுகிறது. இளைய மகன் அறிவு தெளிந்து, தன் புத்தி தெளிந்து, சிந்தை தெளிந்து அந்த மகன் நினைத்து பார்க்கிறார். என் தந்தையின் வீட்டில் வேலை செய்கிற வேலை ஆட்களுக்கு, என் தந்தையின் இல்லத்தில் பணி செய்கிற அந்த கூலி ஆட்கள் இன்று நிறைவாக உண்டு வாழ்கிறார்கள். என் தந்தையின் வீட்டில் வேலை செய்கிற பணியாட்களுக்கு தேவைக்கு அதிகமான உணவு இருப்பதால் அங்கு வேலையாட்கள் இன்று நிறைவாக உண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆனால் தந்தையின் மகன் நான் இங்கு பசியால் சாகிறேன், வேதனையோடு சொல்லுகிறார். என் தந்தையின் இல்லத்தில் கூலி ஆட்கள் நிறைவாக உண்டு வாழ்கிற பொழுது, என் தந்தையின் இல்லத்தில் கூலி ஆட்கள் நிறைவாக உண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிற பொழுது, தந்தையின் மகனாகிய நான் இங்கு பசியால் சாகிறேனே என்று சொல்லுகிறார். இளைய மகன் 2 காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார். தான் தந்தையோடு வாழ்ந்த நாட்கள், தான் தந்தையை விட்டு பிரிந்து வந்த நாட்கள். தந்தையோடு வாழ்ந்த பொழுது இளைய மகனுக்கு விருப்பமான உணவு கிடைத்தது, தேவையான உணவு கிடைத்தது, ஏன் தேவைக்கும் அதிகமான உணவு கிடைத்தது. தந்தையோடு இளைய மகன் வாழ்ந்த நாட்களில் உணவுக்கு குறையில்லை, உடுத்துகிற உடைக்கு குறையில்லை, நிறைவான வாழ்வு, எல்லையற்ற மகிழ்ச்சி, ஒரு நிறைவான வாழ்வு தந்தையோடு வாழ்ந்த நாட்களில் அந்த இளைய மகனுக்கு கிடைத்ததை அந்த மகன் நினைத்து பார்க்கிறான். நான் தந்தையோடு வாழ்ந்த நாட்களில் எனக்கு எதிலும் குறைவில்லை, எல்லாவற்றிலும் நிறைவு இருந்தது. ஆனால் தந்தையை விட்டு பிரிந்து நான் இங்கு வாழ்கிற பொழுது நான் குறைவோடு வாழ்கிறேன். தந்தையை விட்டு பிரிந்து வாழ்கிற பொழுது எனக்கு விருப்பமான உணவு வேண்டாம், ஆனால் நான் விரும்பாத உணவு கூட எனக்கு கிடைப்பதில்லை. பன்றிகள் உண்கிற அந்த நெற்றுக்கள் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்க்கிற ஒரு நிலை. இந்த செய்தியின் வழியாக ஆவியானவர் 3 காரியங்களை நமக்கு உணர்த்த ஆசைப்படுகிறார். முதலாவதாக, ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்து வாழ்கிற பொழுது அந்த மனிதனுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்து அந்த கடவுளுடைய அன்பில், அரவணைப்பில், பராமரிப்பில் அந்த மகன் வாழ்கிற பொழுது அந்த மகன் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை. ஆனால் அந்த மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து வாழ்வார் என்று சொன்னால் நிறைவை காண முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கடவுளோடு இணைந்து வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் ஆசிரை பார்ப்பார்கள், கடவுளை பிரிந்து வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் நிறை ஆசிரை பார்க்க முடியாது என்று ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். எனவேதான் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அர்த்தம் என்ன? என்னை பிரிந்து உங்களால் வாழ முடியாது, என்னை பிரிந்து உங்களால் நிறைவை காண முடியாது என்றுதான் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். இன்று நான் எப்படி வாழ்கிறேன்? கடவுளோடு இணைந்து வாழ்கிறேனா? கடவுளை விட்டு நான் பிரிந்து வாழ்கிறேனா? ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற முதல் காரியம், ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்து வாழ்கிற பொழுது அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருக்கும். அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருப்பான். ஆனால் ஒரு மனிதன் கடவுளை பிரிந்து வாழ்வார் என்று சொன்னால் அந்த மனிதன் ஆசீரை பார்க்க முடியாது என்று ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். 2வது காரியம், லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையெல்லாம் பாழாக்கினார்.
இரண்டாவது, ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். அங்கு இளைய மகனை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த இளைய மகன் தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்தார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழவில்லை, கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழவில்லை என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. மூத்த மகன் தந்தையிடம் சொல்லுகிறார், விளை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறேன். விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து வந்த இளைய மகன் வந்தவுடனே கொழுத்த கன்றை அடித்திருக்கிறேன் என்று சொல்லி மூத்த மகன் இளைய மகனுக்கு எதிராக சொல்லுகிற ஒரு இந்த மகன் வாழ்ந்த வாழ்க்கையை மூத்த மகன் சொல்லுகிறார், விபச்சார வாழ்க்கை, குடிகார வாழ்க்கை, நெறிகட்ட வாழ்க்கை, சீர்கட்ட ஒரு வாழ்க்கை, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழ்ந்து தாறுமாறாக வாழ்கிற ஒரு நிலை. பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 21 வார்த்தைகளிலே அழகாக சொல்லுகிறார். விபச்சாரம், குடி வெறி, ஊன் இயல்பின் செயல்கள் என்று சொல்லுகிறார். குடி வெறி, விபச்சாரம் ஊன் இயல்பின் செயல்கள், இது ஆவிக்குரிய செயல்கள் அல்ல என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆவிக்குரிய செயல்கள் அல்ல, மாறாக இவை சத்துருவுக்குரிய செயல்கள் என்று அழகாக சொல்கிறார். ஊன் இயல்பு என்று சொன்னால் சத்துருவையும் சார்ந்திருக்கிற செயல்கள், குடி வெறி, விபச்சாரம். அதே பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 7, 8 இறை வார்த்தைகளிலே தெளிவாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 இறை வார்த்தைகளிலே தெளிவாக சொல்லுகிறார். ஊன் இயல்பின்படி வாழ்பவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ முடியாது. ஏனென்றால் ஊன் இயல்பு கடவுளுக்கு பகையானது என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, கடவுள் விரும்பாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிற பொழுது எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற முடியும்? எப்படி நான் ஆசீரை பெற முடியும்? அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற இரண்டாவது காரியம், ஒரு மனிதன் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுதுதான் அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், மத்தேயு 6:33 தேவன் அழகாக சொல்கிறார், முந்த கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருக்கு உகந்ததையும் செய்யுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். கடவுளுக்கு உகந்ததை செய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றுதான் மத்தேயு 6:33 சொல்கிறது. இங்கு பார்க்கிறோம், இளைய மகன் கடவுள் விரும்பாத ஒரு வாழ்க்கை, கடவுள் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால் ஆசீர்வாதத்தை இழந்து பசியால் சாகிற ஒரு நிலை. மூன்றாவதாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு அழகான காரியம், இந்த இறை பகுதியிலே 2 ஆட்களை குறித்து ஆவியானவர் நமக்கு தெளிவாக பேசுகிறார். ஒன்று கூலி ஆட்கள், மற்றொன்று இளைய மகன். இளைய மகன் சொத்துக்கு உரியவன், இளைய மகன் சொத்துக்கு பங்காளி. கூலி ஆட்கள் சொத்துக்கு உரிமையாளர்கள் அல்ல, கூலி ஆட்கள் சொத்துக்கு பங்காளிகள் அல்ல. ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார், இளைய மகன் சொத்துக்கு உரியவன், கூலி ஆட்கள் சொத்துக்கு உரியவர்கள் அல்ல. இளைய மகன் சொத்துக்கு பங்காளி, கூலி ஆட்கள் சொத்துக்கு பங்காளி அல்ல. இங்கு ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். இளைய மகன் யாரை குறிக்கிறார் என்று சொன்னால், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் அழைக்கப்பட்டு அந்த இறை ஆட்சியில் பங்கு பெற அழைக்கப்பெற்ற ஒவ்வொரு மகனையும் குறிக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இளைய மகன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் அழைக்கப்பெற்று இந்த இறை ஆட்சியில் பங்கு பெற அழைக்கப்பெற்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குறிக்கிறது இந்த இளைய மகன். கூலியாட்கள் புறஜாதி மக்களை குறிக்கிறது, கூலியாட்கள் புறஜாதி மக்களை குறிக்கிறது. இங்கு பார்க்கிறோம், கூலி ஆட்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை, இளைய மகன் பசியால் வாடுகிற நிலை. அர்த்தம் என்ன? கூலி ஆட்கள் எஜமானின் சொல்லை கேட்டு அதன்படி நடக்கிறார்கள், எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறார்கள். எனவே கூலி ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இளைய மகன் தந்தையின் சொல்லை கேளவில்லை. எனவேதான் அங்கு இளைய மகன் ஆசீரை இழந்து நிற்கிறார். கூலி ஆட்கள் புறஜாதி மக்கள். இன்று நாம் பார்க்கிறோம், வேதத்தை அறியாத, இறைவனை அறியாத எத்தனையோ புறஜாதி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறியாதிருந்த பொழுதும், தேவனுடைய வார்த்தையை அறியாதிருந்த பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழுகிற ஒரு நிலை. எனவேதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இறை ஆட்சியில் பங்கு பெற அழைக்கப்பட்ட நாம்
ஆசிரை இழந்து நிற்கிறோம். காரணம் என்ன? அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழ தவறி விடுகிற ஒரு நிலை. பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தைகளிலே தெளிவாக பேசுகிறார். திரு சட்டத்தை பெற்றிராத பிற இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைகிறார்கள். திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். அழகாக சொல்கிறார், திருச்சட்டத்தை பெறவில்லை, ஆனாலும் திருச்சட்டம் எங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள். ஆனால் திருச்சட்டத்தை பெற்றிருக்கிற நாம் அந்த திருச்சட்டத்தின்படி வாழ தவறி விடுகிறோம். வார்த்தையை வாழ்வாக்குவதில்லை. புற ஜாதி மக்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனை பற்றி அறியாமல், தேவ வார்த்தையை பற்றி அறியாமல், தேவ சட்டத்தை பற்றி அறியாமல் இருந்த பொழுதும் அவர்கள் சட்டத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஆசீரை பெறுகிற நிலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீரை இழந்து நிற்கிற நிலை. அதைதான் ஆவியானவர் சொல்லுகிறார், கூலி ஆட்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? எஜமானின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறார்கள். இளைய மகன் தந்தையின் வார்த்தையை புறக்கணித்து வாழ்ந்ததால் ஆசிரை இழந்து நிற்கிற நிலை. வேதத்திலே 2 சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை கொர்நேலியுவை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது. அவர் இறை பற்றுள்ளவர், தம் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், மக்களுக்கு இரக்க செயல்கள் பல புரிந்தவர். இந்த கொர்நேலியு ஒரு பிற குலத்தவர், புறஜாதி இனத்தவர். கடவுளுடைய சட்டம் என்னவென்று தெரியாது இருந்த போதும் அந்த சட்டத்திற்கு ஏற்ப வாழ்கிறார். கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற நிலை. வேதம் சொல்லுகிறது, அவர் தர்ம செயல்கள் பல செய்தார். கொர்நேலியு புறஜாதி மகன், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. அதே வேதத்திலே திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அனனியா, சபிரா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளுடைய அழைப்பை ஏற்று அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற அழைக்கப்பட்ட மக்கள். என்ன நடக்கிறது? அவர்கள் ஆமீன் செல்வத்தின் மீது ஆசை கொண்டு ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னது நிமித்தம் சபிக்கப்படுகிற நிலை. இங்கு புறஜாதி மகன் கொர்நேலியு ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை, அனனியா, சபிரா சபிக்கப்படுகிற நிலை, ஆசிரை இழந்து நிற்கிற நிலை. ஏன்? இறை வார்த்தையை கேட்டும் அதன்படி வாழவில்லை. இங்கு கொர்நேலியு இறை வார்த்தையை கேட்காமல் அதற்கேற்ப வாழுகிற ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி, கூலி ஆட்கள் மிகுந்த ஆசிரை பெற்றார்கள், இளைய மகன் ஆசிரை இழந்து நின்றான். காரணம் என்ன? கூலி ஆட்கள் எஜமான் சொன்னதை கேட்டு அதன்படி செய்தார்கள். இளைய மகன் தந்தையின் சொல்லை புறக்கணித்து நின்றார். இன்று இறை ஆசிரை இழந்து நிற்கிறாயா? கடன் பிரச்சனை, வியாதி, வேதனை, சமாதானம் இல்லாத நிலை என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே விருப்பம் என்று சொன்ன கடவுள் இஸ்ரவேல் அழுவதை ஒரு நாளும் சகித்துக் கொள்ள மாட்டார். இந்த காணாமற் போன மகன் ஊமையிலே கடைசியாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இளைய மகனுக்கு சாப்பிட உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை. அந்த மகன் எண்ணி பார்க்கிறார், என் தந்தையிடம் நான் திரும்பிச் செல்வேன், நான் அவரிடம் பாவத்தை அறிக்கை செய்வேன் என்று சொல்லி இளைய மகன் தந்தையை நோக்கி திரும்பி வருகிறார். வந்த மகன் தந்தையிடம் எனக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்கவில்லை, எனக்கு நல்ல உடை கொடுங்கள் என்று கேட்கவில்லை. அந்த மகன் சொன்ன ஒரே வார்த்தை, அப்பா, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்லுகிறார். இதிலே பார்க்கிறோம், இளைய மகன் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிற பொழுது வேதம் சொல்கிறது, தந்தை அவருக்காக கொழுத்த கன்றை அடித்து ஒரு சிறந்த உணவை கொடுக்கிறார். உடுத்த ஒரு புதிய உடை கிடைக்கிறது, கால்களுக்கு பாதரட்சை கிடைக்கிறது, ஏன் விரல்களுக்கு மோதிரம் கிடைக்கிறது, மகனுக்குரிய அந்தஸ்து மீண்டும் கிடைக்கிறது. அர்த்தம் என்ன? இந்த இறை வார்த்தை சொல்கிற அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் தன் பாவத்திற்காக வருந்தி கதறி கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்திலே அழுகிற பொழுது
தேவன் அந்த பாவங்களை மன்னித்து அந்த மகன் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் அந்த மகனுக்கு திரும்ப தந்து அந்த மகனை ஆசீர்வதிக்கிற நிலை. ஆசிரியர் இழந்து நிற்கிற என் அன்பு சகோதரி, ஆசிரியர் இழந்து நிற்கிற என் அன்பு சகோதரா, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, ஆசிரியர் இழந்து நிற்கிறாயா? கடன் பிரச்சனைகளை சிக்கி மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? வியாதியில் வாடிக்கொண்டிருக்கிறாயா? இயேசு இன்று உன்னை அழைக்கிறார். வா மகளே, மனம் மாறி வா, மனம் திரும்பி வா, என்னோடு இணைந்து வாழ வா என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். ஒருவேளை தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நீ வாழவில்லை என்று சொன்னார், அவருக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார், அவர் சமூகத்திலே உன்னை தாழ்த்தி ஜெபி பிள்ளையே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எப்படி ஊதாரி மைந்தன் தந்தையிடம் சென்று அப்பா நான் பாவி, என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னாரோ, அதே போல இந்த இறைய செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன்னையே கடவுள் பாடத்தில் தாழ்த்தி ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி என்று தேவனுடைய அறிக்கை வேதத்திலே பார்க்கிறோம். ஆயக்காரர் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கவும் துணியாமல் பாவி என்று மார்பிலே அறைந்து கொண்டார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பரிசேயர் அல்ல, பாவி என்று தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த ஆயக்காரர் தான் கடவுளுக்கு ஏற்புடையவராக இல்லம் சென்றார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உன் பாவத்தை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், உன் பாவத்திற்காக கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் நீ அழுவாய் என்று சொன்னால், இன்று கடவுள் நீ இழந்த அனைத்து ஆசிரையும் உனக்கு கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். இரு கரம் விரித்து இயேசு இன்று உன்னை அழைக்கிறார். வா மகளே, வா மகனே, எதை இழந்தாய்? இதோ நான் உனக்கு மீண்டும் தருகிறேன் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் முன் ஒரு விசை நீங்கள் உங்களை கடவுள் பாடத்தில் தாழ்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதை உமக்கு விருப்பமில்லாத ஒரு பாதை. நான் வாழ்ந்த வாழ்க்கை நீ வெறுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நீர் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்த வாழ்க்கை, உமக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து இன்று வேதனையில் நான் தவிக்கிறேன். நெருப்பிலே இடப்பட்ட புழு போல நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று அந்த புழு துடிப்பதை போல், நெருப்பிலே இடப்பட்ட புழு என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி துடிப்பதை போல், அந்த புழுவை போல் நான் துடித்து வேதனையில் நான் மாண்டு கொண்டிருக்கிறேன். இயேசுவே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஒரு விசை என்னை மன்னியும், ஒரு விசை என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி என்னை தூய்மையாக்கும் என்று சொல். இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கி மீண்டும் உம்முடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீ ஜெபி மகளே. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டு தங்கள் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து உம்முடைய பாடத்திலே கண்ணீரோடு கதறி அழுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் கண்ணோக்குவீராக. அப்பா, இவர்கள் இழந்த ஆசிரை மீண்டும் இவர்களுக்கு கொடுத்து இவர்கள் வாழ்வில் மகிழ்ந்து களி கூறச் செய்வீராக. இந்த இறை செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா, விண்ணக பீடத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்து இவர்கள் மகிழ்ந்திருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென்.